ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? A cross B. A cross B. ஏவோட கணம் என்ன கொடுத்துருக்காங்க? 0,1 இன்ட்டு பியோட கணம் 2,3,4 கொடுத்துட்டாங்களா? இப்போ ரெண்டு என்ன பண்ணணும்? பாயிண்டில் கொண்டு வரணும். பாயிண்ட் கொண்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 0வை எடுத்துக்கணும். 0,2 0,3 0,4 அடுத்து 1 எடுத்துக்கணும். 1,2 1,3 1,4 கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? A cross C கண்டுபிடிக்கணும். A cross C. ஏவோட கணம் என்னது? 0,1 இன்ட்டு சியோட கணம் என்னது? 3,5 ரெண்டையும் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு 0வை எடுத்து இது ரெண்டுத்துக்கூடையும் 0,3 0,5 அடுத்து 1,3 1,5 கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B யூனியன் A cross C. அதாவது நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டு ஆன்சர்லேயும் பொதுவாக இருக்கிறத ரெண்டுத்தையும் சேர்த்திடணும். இது A cross B யூனியன் A cross C. இன்டர்ஜெக்ஷன் கொடுத்தாங்கன்னா இன்டர்ஜெக்ஷனாக என்ன பண்ணணும்? ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கணும். யூனியன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு யூனியன் கொடுத்துருக்காங்க. A cross B ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்குங்களா? அதுலேயும் A cross Cலையும் பொதுவாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும். ரெண்டுத்தையும் எடுத்து சேர்த்திடலாம். சேர்த்தலாங்களா? 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5 கிடச்சிச்சுங்களா? இது ஈக்குவேஷன் 2. அதாவது யூனியன் கொடுத்தாங்கன்னா ரெண்டு ஆன்சரையும் சேர்த்துடணும், ஜாயின் பண்ணிடணும். இன்டர்ஜெக்ஷன் கொடுத்தாங்கன்னா பொதுவாக இப்போ நமக்கு யூனியன் கொடுத்தனால ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2வும் சேமாக கிடச்சிச்சிங்களா? கிடச்சிச்சு. அப்போ என்ன பண்ணணும்? LHS = RHS ends the proof எழுதிடணும். இது ஃபஸ்ட் 6th 1ல் இருக்கிற ஃபஸ்ட்டு சம்மு. அடுத்து செகண்ட் சம்மு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.